இந்த ஹவுசிங் போர்டு அம்பேத்கர் நகர் ஹவுசிங் போர்டுலேருந்து வரேன். என் பேர் சாந்தி. என் கணவர் பேர் வந்து சந்திரசேகரன். என் பிள்ளைங்க, எனக்கு 3 பிள்ளைங்க, 2 பையன் 1 பொண்ணு. மூத்தவனும் பொண்ணும் தான் ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. நான் ஹவுசிங் போர்டில் லோன் போட்டு வீடு வாங்கினோம். என் கணவர், என் பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கினாங்க. இப்போ சோலைராஜ் வந்து என் கணவருக்கு ரொம்ப இந்த 2017 ரொம்ப மூளை சொட்டு நோய் வந்து பிளட் கிளாட் ஆகி 2 வாட்டி வந்துருச்சு. 2017 ஒன்று, 2023 ஒருக்க வந்தது. அவன் அந்த 2023 வந்தபோது அதை பயன்படுத்தி 2017 வந்ததில் அதை பயன்படுத்தி இப்போ வந்து 2021 வந்தான். தூத்துக்குடிக்கு வந்தான். வேறு ஊருக்கு போயிட்டான். அங்கேருந்து வந்து இவங்களை இந்த நோயை பயன்படுத்தி கூட்டு போய் மனைவி, அவன் மருமகளோட அண்ணன், சின்ன பையன் சோலைராஜ், 3 பேரும் இவங்களை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போய் மோசடி தான செட்டில்மெண்ட் போட்டு எல்லாம் 3.5 சென்ட் இடம், 3 பிள்ளைங்க இருக்குது. 3.5 சென்ட் இடத்தையும் அவன் வாங்கி மோசடி பத்திரம் போட்டுட்டு இப்போ எங்களை படாத பாடுபடுத்தி கொடுமைப்படுத்தி எங்களை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டான். நாங்கள் டிஎஸ்பிட்டெல்லாம் போய் மனு கொடுத்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ கீழே வாழ்வு, மோட்ரு, பைக்கு, எங்கள் வீட்டை பார்க்க கேமரா, உள்ள ஒரு கேமரா, பின்வாசல் ஒரு கேமரா, முன்வாசல் ஒரு கேமரா, எங்களை கண்காணிக்கிறதுக்கு, எங்களை ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி எங்களை வெளியே எங்கேயும் போக விடாமல், என் பையனையும் வர விடாமல் ஆக்கி, பையன் வெளியூரில் வேலை பார்க்குறான், அவனையும் வர விடாமல் ஆக்கி எங்களை ரொம்ப சித்திரவதை கொடுமைப்படுத்துகிறாங்க. சரி, நாங்கள் இதையும் டிஎஸ்பிட்டெல்லாம் போய் சொன்னோம். ஐயாட்டெல்லாம் அவங்க வாழ்வு இதெல்லாம் மேலதிக்கு வச்சுக்கோங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் தனித்தனி வாசல். அப்படிங்கும்போது எங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. டிஎஸ்பி சார் சொன்னாங்க, நீங்கள் எல்லாத்தையும் இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில நாங்கள் கலெக்டரேட்டில் வேறு நாங்கள் மேல்முறையீடு பண்ணியிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ முதியோர்கள் தாய் தகப்பனை வந்து எந்த இதுவும் தொந்தரவும் பண்ணக்கூடாது, கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்க வாழ்வு வரைக்கும் இதுவே இருக்கணும், கீழ்த்தளத்துலேயும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் மிஞ்சி இவன் பின்னாடி மேலே வந்து என் பையனுக்கு வந்து, பெரிய பையனுக்கு வந்து மேலே மாடியில் ஒரு பெரிய ஹாலு, ஒரு கிச்சன், லெட்டின், பாத்ரூம் இருந்தது. அதை இடிச்சிட்டான். இவன்கிட்ட கேட்காம இடிச்சிட்டான். நாங்கள் தடுத்தோம், எங்களையும் அவன் மதிக்கலை, இடிச்சிட்டான். சோலைராஜ் இடிச்சிட்டான். இடித்து மேலே கட்டித்தாரேன், பின்னாடி பின்பக்கம் கட்டித்தாரேன், எனக்கு போக உள்ள இடத்துல அப்படின்னு அவன் பாலசம் பெரிய இடத்துல கட்டித்தாரேன்னு சொல்லி உங்க கணவரோட சுய சம்பாத்தியம். அதுக்கு லோன் போட்டு அவங்க லோன் அடைச்சிருவாங்க. மாச சம்பளத்துல பிடிச்சிருவாங்க. கலெக்டரேட்ல ஒர்க் பண்ணாங்க, இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. மாச சம்பளத்துல பிடிச்சிருவாங்க. என் பையனும் பெரிய பையனும் என் பொண்ணும் தான் 2 பேரும் வேலைக்கு போய் வீட்டு செலவுக்கு இதெல்லாம், அவள் கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு, வீட்டு செலவுலாம் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த 3 பேர் உழைப்பு தான் இது. அப்போ மேலே உள்ள இடத்த இடிச்சிட்டான். அப்போ பின்னாடி அண்ணனுக்கு கட்டி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்காம செய்ய, தான செட்டில்மெண்ட் போட்டதே எங்களுக்கு முதல் தெரியாது. நாங்கள் பத்திரம் கேட்டு பார்த்தோம், கொடுக்கல. போன வருஷம் 2025 2வது மாசம் எங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு மட்டும்தானே கூட்டு போயிருக்கிறான். சரி, அவங்க என்னன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாரு. அவங்க கிட்ட இந்த அதாவது அடமானம் வைக்கணும்னா, அடமானம் வச்சு என் இடத்துக்கு மட்டும் நான் அடமானம் வச்சுக்கிறேன். இப்போ 3.5 சென்ட் இடத்துல 3.5 சென்ட் பாதி இடம் அண்ணனுக்கு, பாதி இடம் எனக்கு, நான் அடமானம் வச்சுக்கிறேன் அப்படின்னா. அப்போ அண்ணனும் வரட்டு, எல்லாரும் சேர்ந்து பேசி தானே பண்ண முடியும். நம்ம டக்குன்னு பண்ண முடியாதுல. 10 நாள்ல அண்ணன் வாரேன், நான் வெளியூர்ல இருக்கான் பையன், அது வரையும் சொல்லியிருக்கான்லன்னு சொன்னோன்னா, இவன் வந்தா என்ன சொல்லுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மட்டும் ஆஸ்பத்திரிக்குன்னு தான் கூப்பிட்டு போனோம். வேற யாருமே போகலை. சாட்சி கையெழுத்து அவனுடைய மருமகளும் அவளுடைய அண்ணனும் தான் போட்டிருக்காங்க. நாங்கள் யாருமே போகலை. எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, அவங்களுக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு மூளையில ரொம்ப பிரச்சனை இருக்குல்ல. உங்களை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து உங்களை வெளியேற்றணும்ட்டு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. இப்போ அதுக்கும் என்ன பண்ண, இப்போ எங்களுக்கு வந்து இந்த கொலை மிரட்டல் விட்டுருக்கான். அது எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது கொஞ்சம் கூட. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். என் பையனையும் மிரட்டி அவனையும் வெளியே அனுப்பி விட்டுட்டான். இப்போ அவன் இங்கே இருக்க பயப்படுறான். அவன் மேலே எல்லாம் கொடுத்தாச்சு. முன்னாடி கேமரா வச்சிருக்காங்க எங்கள் பாத்ரூம் பார்த்து, பின்னாடியும் வச்சிருக்காங்க எங்களை கண்காணிக்கிறதுக்கு. பாத்ரூம் பக்கத்தில் வச்சிருக்காங்க கேமரா. அப்போ இப்படி வச்சிருக்கீங்களே, நான் உன் தாய் தானடா, குளிச்சுட்டு வாரதெல்லாம் பாத்ரூம்ல இருந்து வீட்டுக்குள்ளே போவோம் செய்வோம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் கேட்க மாட்டேன்ட்டோம். நாங்கள் சிப்காட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட்டை இவங்க கிட்ட வாங்கவே மாட்டேன்ட்டாங்க.